welcome to JJ Mom's Lifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஒரு எலுமிச்சங்காய் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஊறுகாய்க்கு கட்டிங் பண்ணுற மாதிரி கட்டிங் பண்ணி உப்பு எப்படி நம்ம ஊறுகாய்க்கு வைப்போம் அந்த மாதிரி வைங்க. நைஸ் உப்பும் முடியும், கல் உப்பும் முடியும். உங்கள் வசதிக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கிறோங்க. இது லேசாக ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப காஞ்சி போன எலுமிச்சங்காயெல்லாம் நம்மளுக்கு அந்த வாசம் வராது, அதை பார்த்துக்குறோங்க. நம்ம சாரை வச்சு க்ளீனிங் பண்ணோம்னா காஞ்சி போன எலுமிச்சங்காய் இருந்தாலும் ஓகே. இது நம்ம வந்து வாசத்துக்காண்டி வைக்க போகிறோம், சரியா? இதில் வந்து சாப்லைன் ஒரு அரை மூடி மூடி ஊற்றுங்க. அதாவது இந்த கம்போர்ட் ஊற்றுங்க. டக்குன்னு ஊற்றிடக்கூடாது, எல்லாம் கீழே விழிஞ்சிரும். அந்த உப்பு உறிஞ்சணும். அந்த உறிஞ்சிறது அதுக்கு மட்டும் ஊற்றுங்க, போதும், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் ஊற்றினேண்டா போதும். இதை நீங்கள் டாய்லெட்டில் வச்சுட்டீங்கன்னா உங்களோட டாய்லெட்டில் உள்ள கெட்ட வாடையெல்லாம் இந்த உப்பு எலுமிச்சம்பழம் அதே நேரத்தில் கம்போர்ட் நல்லா வாசம் கொடுக்கும். ரெண்டாவது இந்த எலுமிச்சம்பழம் உப்பு உங்களுடைய கெட்ட வாடையெல்லாம் இழுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க. எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப காஞ்சி போனதும் முடியாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கிறேங்க. எலுமிச்சம்பழம் ரொம்ப விலை கூடவாக இருந்தால் இந்த டிப்பை தவிர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சீப்பாக இருந்துச்சுன்னா அதை செஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரியே அந்த மூளையை கட்டிங் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஊறுகாய்க்கு மாதிரியே இது பண்ணி கல் உப்பும் வைக்கலாம், நைஸ் உப்பும் நீங்கள் வைக்கலாம். ஏதாவது ஒரு உப்பை வச்சுக்கிறேங்க. நான் இதுக்கு வந்து கல் உப்பு வைக்கிறேன், அதுக்கு வந்து நைஸ் உப்பு வச்சு இதுக்கு வந்து கல் உப்பு வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைக்கணும். ஊறுகாய் அப்படித்தான் நம்ம செய்வோம், அந்த மாதிரியே செஞ்சுக்கிறேங்க. செஞ்சு இதில் வந்து கிராம்பு வைக்க போகிறோம். கிராம்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு பூச்சி தொல்லைகள் வந்து கிச்சனில் வந்து இருக்காது. அதுக்காண்டி நம்ம கிராம்பு வைக்கிறோம். இப்போ இயற்கையாக வந்து எறும்புக்கு வந்து சீனிலாம் எறும்பு போட்டோம்னா நம்மளுக்கு போயிடுது. அந்த மாதிரி இது வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை எதுவுமே உங்களுக்கு கிச்சனில் இருக்காது. அப்புறம் நம்மளுக்கு நல்லா வாசமாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ராத்திரியில் வந்து வச்சுருங்க. எங்கேயாவது பள்ளி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் உங்களுக்கு கிச்சன் மேடையில் இருந்துச்சு அப்படின்னா இப்படி வச்சுட்டு போயிருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ப்ளஸ் உங்களுக்கு நல்லா வாசமும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கிச்சன் வந்து அடிக்கடி நம்ம வந்து சமைப்போம்ல, அந்த வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா நறுமணம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். சீனியில் வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து எறும்பு வந்துடும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சீனியை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 கிராம்பை போடுங்க. என்ன நம்மளுக்கு சமைக்கிற ஸ்பூனில் இல்லை, அந்த கிராம்பு வரும். அதுக்கு என்ன செய்யுங்க, லேசான வளத்துணி இருந்துச்சுன்னா அதில் முடிச்சு போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு பொட்டலை மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம். 4 போடுங்க. 1/2 கிலோவுக்கு வந்து கண்டிப்பாக 4 கிராம்பு போட்டிங்கன்னா எறும்பு இருக்கிற இடமே தெரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு எறும்பு இருந்தால் கூட போயிடும். நீங்கள் காகரித்தெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் பழுப்பு இருக்கும், அப்புறம் பூச்சிகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு துண்டு பெருங்காயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு பங்குக்கு வந்து ஒரு 4 மங்கு படங்கு தண்ணியை போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நான் சும்மா வந்து வெங்காயத்தை போட்டு நான் வைக்கிறேன். ஏன்னா பூச்சிகள் எங்கேருந்து தான் வருதோ நம்மளுக்கு தெரியாது. பூச்சிகள் எங்கே இருந்தாவது காகரிக்கு வந்துடும். அது எப்படி பார்த்தாலும் வந்துடுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை தொளிச்சு பாருங்கள், உங்களுக்கு செடி வந்து ஒன்றும் ஆகாது. அப்புறம் இன்னொரு இதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சோன்னு சோப்பு கரைசல் எடுத்துக்கிறேங்க. சோப்பு பீங்காங்கழுகிற சோப்பாக இருந்தாலும் சரி, பேபி சோப்பாக இருந்தாலும் சரி, சந்திரிக்காய் சோப்பு, அதாவது மெடிசன் சோப்பு எதாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டு ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வேப்பெண்ணெயை போடுங்க. இது வந்து 5 மில்லி. இதுக்கு 1 மில்லிக்கு கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு தான் நான் சோப்பு இது ஊற்றுறேன். நீங்கள் அதுவே காலி சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட கரைச்சி போடலாம். ஆனால் கெமிக்கல் இல்லாத சோப்பாக இருந்தால் நல்லது, பார்த்துக்குறேங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த எண்ணெயும் சோப்பும் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணியை கலந்துக்கிறேங்க. இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 5 மில்லியுடைய வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் மட்டும் வச்சு தொளிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம சோப்பு போடுறோம். ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க வெறும் சோப்பையே தொளிச்சு விட்டாலே போயிடும் அப்படின்ட்டு. நான் வந்து வேப்பெண்ணெயை போட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் என்னோடய வெண்டைக்காய் செடிக்கு. எங்கேருந்து தான் வருதோ தெரியாது நம்மளுக்கு. இது இன்றைக்கி நான் இதை செய்கிறேன். நாளைக்கு தான் நான் வந்து பெருங்காயத்தை ஊற வச்சுருக்கேனால நாளைக்கு தான் நான் அதை செய்யணும்.
மறுநாள் வந்து பெருங்காய தண்ணி நம்ம வந்து ஊற்றுறோம். பெருங்காய தண்ணியோட சேர்த்து நீங்கள் 3 கப்பு தண்ணியும் கலக்கலாம், 4 கப்பும் கலக்கலாம், 2 கப்பு தண்ணியும் கலக்கலாம். இது வந்து பெருங்காயம் வந்து நம்ம தொளிக்கிறனால நம்ம செடிக்கு நல்லா ஆரோக்கியம், நல்லா பூவுகள் வந்து நம்மளுக்கு கொட்டாது, அந்த நேரத்தில் பூச்சி தொல்லையும் நம்மளுக்கு வராது. இந்த காய் பூ பிடிக்கிற நேரத்தில் எங்கேருந்து தான் அந்த பூச்சி வருது நம்மளுக்கு தெரியாது. பூச்சி வந்து அந்த காய்ப்பூ வந்து வரவிடாமே ஆக்கி போகிறோம். சில நேரத்தில் செடியே செத்து போயிடும். நம்ம நிறையா பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோம்னா செடியே செத்து போயிடும். அதனால் காய்கறிகளுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு பெருங்காயத்தை கொடுங்க, செடி சாகாது. அதுக்கு தான் பூ காயும் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து சின்ன சின்ன காய்கறி தோட்டம் வைப்போம். இந்த பூச்சி வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆக்கிரும். அதான் ஏன் நிலமே அதுதான். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு எளிமையான முறையில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பொரிஞ்சட்டி எடுத்துக்கிறோங்க. 1 கப்பு, நான் வந்து 3/4 கப்பு பாசிப்பயிறு போடுறேன். நீங்கள் 1 கப்பு கூட நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம். இது தாராளமாக 5 பேருக்கு தாராளமாக போதும். இந்த பாயசம் நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கிறோம். ஒரு விசில் விட்டாலே இது போதும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். அப்புறம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு விசில் இருந்தாலே நம்மளுக்கு போதும் தாராளம். அதுக்கப்புறம் பொரிஞ்சட்டியை வச்சு உங்களுடைய சவ்வரிசி, அதுவும் நான் வந்து 3/4 கப்பும் போடலாம், நீங்கள் 1/2 கப்பும் போடலாம், உங்களோட விருப்பம். போட்டு இதையும் நீங்கள் வறுத்து போடலாம். நான் வந்து ஊற வச்சுட்டேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது சீக்கிரமாகவே ஊறிடும் இங்கே உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு தண்ணி, அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே தேங்காய் பால் 250 மில்லி தேங்காய் பால் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டுங்க. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அங்கே வந்து விசில்லாம் விட்ருக்கோம். அப்புறம் கருப்பட்டி உங்கள் இனிப்புக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. நான் வந்து 1/2 கப்பு கருப்பட்டி பாவு ஊற்றுறேன், கருப்பட்டி சிரப் போடுறேன். இந்த ரெசிபிலாம் நான் வந்து நோம்புக்குள்ளே செஞ்சது. சவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு பாருங்கள். ஒரு விசில்லையே நம்மளுக்கு சூப்பராகவே வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் கடைய கூட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து அந்த சவ்வரிசி தேங்காய் பாலுக்குள்ள போட்டுருங்க. போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு திக்னஸ் ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கிறங்க. இனிப்பு போதுமா உப்பு போதுமா நீங்கள் பார்த்துக்கிறங்க. நம்ம வந்து பருப்புக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ நம்ம வந்து பாயசத்துக்கு உப்பு போடணும். உப்பு பார்த்துக்கிறங்க. ஏற்கனவே பருப்புக்கு போட்டதுனால உப்பு பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போடுங்க. 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. இனிப்பு போதுமான்னு பார்த்துக்கிறங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிரப், கருப்பட்டி சிரப் ஊற்றுங்க. கருப்பட்டி சிரப் இல்லாதவங்க கருப்பட்டி காய்ச்சி வச்சுக்கிறங்க. அப்புறம் நெய், 1 ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி கிஸ்மிஸை நல்லா தாளித்து நல்லா பொன்னிறமாக பொரித்து அதில் போடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய உப்பு இதில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. உப்பு சீனியை மட்டும் பார்த்துக்கிறங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இரும்பு கடையில் இருக்கிறனால நீங்கள் வந்து வேறு சட்டிக்கு மாற்றிக்கிறங்க. நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து பருப்பு அவிச்சேன்ல, அதுலேயே நான் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.